ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். பணியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட் இன்றைக்கி டிஆர்பினால் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் தமிழில் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 13 பக்கங்கள் கொண்ட அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் முதல் பக்கத்தில் யார் யாருக்கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் பூரா சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷனை ஆன்லைனில் மட்டும்தான் நாம் ஃபில்லப் பண்ணணும். என்றைக்கு இருந்துன்னா 20/11/2025 ஆரம்பிக்குது. 20/12/2025 தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. அதில் நாம் ஏதாவது திருத்தணும் அப்படின்னாக்கா என்றைக்கு வரைய திருத்திக்கலாம் அப்படின்னா 21/12 22/12 வரைய இந்த 2 நாட்களில் நாம் திருத்திக்கலாம். பேப்பர் 1க்கு 24/1/2026, பேப்பர் 2 25/1/2026 காலை நேரத்தில் நடைபெறும். இதுக்கான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நேர அளவு ஒருங்கிணைந்த பகுதி நேர ஊதியத்தில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பிடி உதவியாளர் மற்றும் இதுக்கு ஈக்குவலான பிரிவு ஆசிரியர்கள் 1/9/2025 அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இவை 2 எழுதுவதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த இதில். அடுத்ததாக எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சைக்காலஜி 6 to 11 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான சைக்காலஜி கொஷின்ஸுக்கு 30 மார்க்கு. அடுத்து மொழி 1க்கு 30 மார்க்கு, மொழி 2க்கு 30 மார்க்கு, கணக்குக்கு 30, இவிஎஸ்க்கு 30ன்னு மொத்தம் 150 மார்க்குக்கு நம்மளுக்கு கொஷின் வரும். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். 4 ஆப்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் 1, 4, 5 இதுக்குரிய நம்ம அப்ளை பண்ணும்போதேவும் நம்ம தமிழில் எக்ஸாம் எழுதுகிறோமா அதை இல்லை அல்லது இங்கிலீஷில் எழுதுகிறோமா அப்படிங்கிறத நாம் அந்த ஆன்லைன்லேயே செலக்ட் பண்ணிடணும். டெட் பேப்பர் 1ல் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மாநிலத்தோட பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் தலைப்புகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பேப்பர் 2க்கும் இதே மாதிரி தான். சைக்காலஜி 11 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சைக்காலஜிக்கு 30 மார்க்கு, மொழிப்பாடத்துக்கு மொழிப்பாடம் 1க்கு 30, மொழிப்பாடம் 2 அது ஆங்கிலம் கட்டாயம் அதுக்கு 30. அடுத்து கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியருக்கு 60 மதிப்பெண்ணுக்கு கொஷின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. மேத்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு 60 மார்க்கும், சோஷியல் பாடம் எடுக்கிறவங்கன்னா அவங்களுக்கு 60 மதிப்பெண்ணுக்குமான கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கும் 150 மதிப்பெண்ணுக்கான கொஷின்ஸ் தான். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். அதே போல் பரீட்சை எழுதுறதுக்கான மொழியை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். தமிழா அல்லது ஆங்கிலமானு லாங்குவேஜை அதில் செலக்ட் பண்ணி போட்டுறணும். தேர்வுக்கான கட்டணமாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும், அவங்கள தவிர பிற பிரிவினர்களுக்கு 600 ரூபாயும் தேர்வு கட்டணமாக சொல்லப்பட்டிருக்குது. டெட் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் நாம் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். தனித்தனியாக தான் அதே மாதிரி கட்டணமும் செலுத்தணும். ஒரு தடவை செலுத்திட்டோம்னா அதை நம்ம திரும்ப ரீஃபண்ட் வாங்க முடியாது. அதே போல் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நாம் கட்டணம் செலுத்த முடியும். நம்ம கட்டணம் செலுத்தின உடனேவும் நமக்கு அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். இப்போ அதை பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கணும். ஆன்லைனில் கட்டணம் செலுத்தும் போது கவனமாக செலுத்தணும். நம்ம ஒரு தடவைக்கு மேலே திரும்ப கட்டணத்தை செலுத்திட்டோம்னா அதை திரும்ப அவங்க தரமாட்டாங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பணத்தை செலுத்தணும். அடுத்ததாக தேர்வுக்கான திட்டம். மொத்தம் 150 கேள்விகள் கேட்கப்படும். கால நேரம் 3 மணி நேரம்தான். பூராமே ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம ஷேட் பண்ண வேண்டியிருக்கும். தாள் 1, தாள் 2 ரெண்டுக்குமே 150 கேள்விகள், 3 மணி நேரம்தான். அதிகபட்ச மதிப்பெண் 100 மதிப்பெண். இதில் ஜெனரல் கேட்டகரிக்கு 90 மார்க் எடுத்திருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்கெல்லாம் 82.5 மதிப்பெண்கள், அதாவது 55% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுத்து தேர்வுக்கான தேதி, நேரம், சென்டர் எல்லாமே நம்மளோட ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கோம். தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான ஹால் டிக்கெட் டிஆர்பியோட வெப்சைட்டில் பதிவேற்றிருப்பாங்க. நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். தனித்தனியாக எந்தெந்த எக்ஸாமுக்கோ அதுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கணும்.
ஹால் டிக்கெட் வந்து நமக்கு தனித்தனியாக அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி எழுத்துப்பூர்வ தகவல் எதுவுமே அனுப்பப்படாது. நாம் அவங்க வெப்சைட்டில் போய் தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட முடிவு தான் இறுதியானது அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுலேயும் பாஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸை பின்னால் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்படும். எல்லா மாவட்டங்களையுமே எக்ஸாம் ஹால் ஒதுக்கப்படுது. அதனால் யார் யாருக்கு எந்த மாவட்டத்தில் வேணுமோ அவங்க அந்த மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுத போகிற டீச்சர்ஸ் அவங்களோட சொந்த செலவில் தான் எக்ஸாமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ண போகிற டீச்சர்ஸ் ஆன்லைனில் வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் போய், அதாவது www.trb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் போய் அப்ளை பண்ணணும். வேறு எந்த முறையிலையும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தனித்தனி கட்டணத்தோட தனித்தனியாக தான் நம்ம ஒவ்வொரு பேப்பருக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணணும். அனெக்ஷர் 1ல் கொடுத்துருக்க நம்மளோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டையும் நம்ம தவறாமல் அதில் அப்லோட் பண்ணணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான், நம்மளோட ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்மளோட சிக்னேச்சர், இது ரெண்டையும் நாம் தனித்தனியாக ஸ்கேன் செஞ்சு ரெடியாக வச்சுக்கிறணும். அதுக்கு ஜேபிஜி அளவும் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் நாம் அப்ளை பண்ணும்போது இது ரெண்டையும் நாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் புகைப்படம், நம்மளோட சிக்னேச்சர், நம்மளுக்கான சேவை இது சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது 3 இருந்தால் தான் நம்மளோட ஆன்லைன் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்மளோட சிக்னேச்சர், நம்மளோட ஃபோட்டோ, நம்மளோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் இது 3ஐயும் ரெடியாக வச்சுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளோட பெர்மனன்ட் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இது நம்மளோட ரிசல்ட் வரையிலும் நம்மளுக்கு தனியாக எதுவும் அனுப்ப மாட்டாங்க. நம்மளோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் ஆகும், மெயில் ஐடிக்கு மெயிலாகவும் தான் வரும். அதனால் நம்ம இது ரெண்டையும் ஞாபகமாக குறித்து வச்சுக்கணும். பேப்பர் 1 அல்லது பேப்பர் 2 இது 2 அல்லது இதில் ஏதாவது ஒன்று எதுக்கு அப்ளை பண்ணாலும் நம்மளோட பேர், நம்மளோட எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், நம்மளோட ஜாதி, பிறந்த தேதி, நம்மளோட அட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடியாக கரெக்டாக பிழை இல்லாமல் அதில் ஏற்றணும். அதை நாமளும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் நம்ம கையோடு கொண்டு போயிட்டோம்னாக்கும் ப்ரௌசிங் சென்டர்லேயே நாம் நம்மளோட ஆன்லைன் பதிவு முறையை செஞ்சுக்கலாம். இப்போ இதில் காட்டப்பட்டிருக்கிற எல்லா வகையான சான்றிதழ்களுக்கும் நாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நம்ம அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம். டீச்சர்ஸ் எந்த ஒரு முக்கிய தகவலையும் மறைக்கவும் கூடாது, அதே சமயம் தவறான விவரங்களை அதில் ஃபில் பண்ணவும் கூடாது அப்படின்னு எச்சரிக்கப்படுறாங்க. அது தவிர சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்வு மையத்துக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டும் மொபைல் ஃபோன், ப்ளூடூத் சாதனங்கள், மின்னணு சாதனங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. ஆஃப் பண்ணியிருந்தாலும் சரி, ஆன் பண்ணியிருந்தாலும் சரி கொண்டு வரக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி இதில் டோன்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. என்ன காரணத்துக்காக ஒரு டீச்சரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும் நாம். அதுக்கு அடுத்தபடியாக பொதுவான தகவல்கள் சில குறிக்கப்பட்டிருக்குது. அதையும் நாம் நல்லா டீட்டெயிலாக பொறுமையாக படித்து பார்த்துக்கறணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள்லாம் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதை வேலை வாய்ப்புக்கான உரிமையாக கோர முடியாது. ஏனெனில் ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமே தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. நாம் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக வழிகாட்டுதல்கள், வழிமுறைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நமக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் 1800 425 67 53 அப்படிங்கிற நம்பருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதிக்கு நாம் ஃபோன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா trb.grievances@tn.gov.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நம்ம மெயில் போட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். டெட் 1 டெட் 2 இவைகளுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 20/12/2025. அதுக்கப்புறமா அந்த வெப்சைட் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அனெக்ஷர் 1ல் உள்ள ஃபார்மை நாம் ஜெராக்ஸ் எடுத்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே ஆன ஃபார்மை நாம் எடுத்து ஃபில்லப் பண்ணி நம்மளுக்கு மேலே உள்ள சுப்பீரியர்ஸ்ட்டு, அதாவது ஹெச்எம்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்னாக்கும் அதோட செயலாளர் இந்த மாதிரி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஏஇஓ அதுக்கு கவுண்டர் சைன் பண்ணியிருக்கணும். பண்ணி நாம் அதை ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம்.
எந்தவித சந்தேகத்துக்கும் இடமளிக்காமல் ஒரு தடவைக்கு 2 தடவையாக நாம் செக் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிவிட்டு பரீட்சையை சிறந்த முறையில் எழுதி வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள். டெட் தேர்வு சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you soon.